ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சனாதனா பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் டிசம்பர் 13 முதல் 17 வரை. தொடர்புக்கு 7338824242. காங்கிரஸ் எம்பி அபிஷேக் மனு சிங்விக்கு ஒதுக்கப்பட்ட இருக்கையில் பணம் கைப்பற்றப்பட்டதாக மாநிலங்களவை தலைவரும் துணை குடியரசுத் தலைவருமான ஜக்தீப் தன்கர் கூறியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில், ராஜ்யசபாவுக்கு செல்லும் போது ஒரே ஒரு 500 ரூபாய் நோட்டை மட்டுமே எடுத்துச் செல்வேன் என்று அபிஷேக் மனு சிங்வி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் 25ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் பல முக்கிய மசோதாக்களை மத்திய அரசு நிறைவேற்ற திட்டமிட்டுள்ளது. ஆனாலும் எதிர்க்கட்சிகள் அதானி விவகாரம் உள்ளிட்ட பல பிரச்சனைகளை எழுப்பி வருவதால் இரு அவைகளையும் தொடர்ந்து முடக்கி வருகிறது. இந்நிலையில் இன்று நாடாளுமன்ற நடவடிக்கைகள் தொடங்கியவுடன் ராஜ்யசபாவில் உரையாற்றிய ஜக்தீப் தன்கர், பாதுகாப்பு அதிகாரிகளின் வழக்கமான சோதனையின் போது அபிஷேக் மனு சிங்விக்கு தற்போது ஒதுக்கப்பட்டுள்ள இருக்கை எண் 222 இருந்து பாதுகாப்பு அதிகாரிகளால் 50,000 ரூபாய் கரன்சி நோட்டுகள் மீட்கப்பட்டதாகவும் இதன் மீது சட்டப்படி விசாரணை நடைபெறும் என்றும் கூறினார். இதற்கு உடனடியாக எதிர்ப்பு தெரிவித்த மல்லிகார்ஜுன கார்கே, இந்த விவகாரம் விசாரணையில் இருப்பதாக கூறும்போது சம்பந்தப்பட்ட நபரின் பெயரை குறிப்பிடக்கூடாது என்றார். இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அபிஷேக் மனு சிங்வி, இதற்கு முன்பு வரை இதுபோல ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டதே இல்லை எனவும், ராஜ்யசபாவுக்கு செல்லும் போது ஒரே ஒரு 500 ரூபாய் நோட்டை மட்டுமே எடுத்துச் செல்வேன் என்றார். மேலும் மதியம் 12:57 மணியளவில் நாடாளுமன்றம் சென்றதாகவும், உடனடியாக மதியம் 1 மணிக்கு அவை ஒத்திவைக்கப்பட்டுவிட்டதாகவும், எனவே மதியம் 1:30 மணி வரை கேண்டீனில் இருந்துவிட்டு நாடாளுமன்றத்தில் இருந்து திரும்பி வந்துவிட்டேன் என்றார்.